எப்பா உலகமகா நடிப்புடா சாமி. தனுஷ் வந்து படத்துல தான் நடிக்கிறாருன்னு பார்த்தா, இசை வெளியீட்டு விழா மேடையில இப்படி அழகா நடிக்கிறாரே! இப்படி வந்து நம்ம எல்லாருமே சொல்ற மாரி தான் தனுஷோட வேலை வந்திருக்குங்க. இன்னைக்கு நம்ம வீடியோல இந்த விஷயத்த பத்தி தான் வந்து பார்க்க போறோம். நம்ம எல்லாத்துக்குமே வந்து தெரியும் ராயன் படம் வந்து ரிலீஸ் ஆக போகுது. இந்த படத்துக்கான இசை வெளியீட்டு விழால தனுஷ் பேசின பேச்சு தான் எல்லாத்துக்குமே மிகப்பெரிய கோபத்த வந்து ஏற்படுத்தியிருக்குங்க. இதுல அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்புட்ன்னா, "நான் போயஸ் கார்டன்ல வீடு வாங்குனது பெரிய பேசு பொருளாயிருச்சு. உண்மையிலே இது இவ்ளோ பேசு பொருளாகும்னு தெரிஞ்சிருந்தா, நான் பாட்டுக்கு சின்ன அபார்ட்மெண்ட்டா வாங்கியிருப்பேன். இந்த வீட்டுக்கு பின்னாடி ஒரு பெரிய கதையே இருக்குங்க. நான் 16 வயசு பையனா இருக்கும்போது, அப்ப நெனச்சேன் இந்த போயஸ் கார்டன்ல வீடு வாங்கணும்னு சொல்லி. ஆனா இப்ப நான் கஷ்டப்பட்டு உழைச்சனால, இந்த ஒரு விஷயம் நடந்திருக்குன்னு சொல்லி, ஏதோ ஒரு மோட்டிவேஷனல் ஸ்பீச் குடுக்குற மாரி, வாழ்க்கையில ரொம்ப கஷ்டப்பட்ட மாரி வந்து பேசினாருங்க. அத வந்து பார்த்த உடனே நமக்கெல்லாம் செம காண்டாயிருச்சு. உண்மையிலே அவர் கஷ்டப்பட்டு வந்தவர் தான், இல்லைன்னு சொல்லல. அவர் என்ன மாரி ஒரு ஸ்பீச்ச குடுத்தாருன்னா, "என்ன வீதியில இருக்கவங்கலாம் வந்து வீதியிலே இருக்கணுமா? மேலே ஏறி வரவே கூடாதா? நாங்கலாம் போயஸ் கார்டன்ல வீடு வாங்கக்கூடாதா?" அப்படின்னு சொல்லி, இந்த மாரிலாம் வந்து பேசுறத பார்க்கும்போது தான், நமக்கே வந்து ஷாக் ஆயி போயிருச்சு. ஏன்னா தனுஷ் வந்து இந்த நிலைமைக்கு வந்திருக்காரு அப்படின்னா, இதுக்கு முக்கிய காரணம் அவரோட அப்பா, அதுக்கப்புறம் அவரோட அண்ணன். இவரெல்லாம் வந்து சினிமால வர்றதுக்கு முன்னாடி, அவங்கலாம் சினிமால நல்ல பொசிஷன்ல தான் வந்திருந்தாங்க. அதனால அந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டீஸ பயன்படுத்தி, கொஞ்சம் கொஞ்சமா இவரோட திறமை இருந்தனால, ஈஸியா மேலேறி வந்துட்டாரு. பத்தாததுக்கு ரஜினியோட மருமகனா வந்து இருந்திருக்காரு. இவ்வளோ தூரம் இவருக்கு ஆப்பர்ச்சுனிட்டீஸ் கிடைக்கும்போது, யாருனால தான் சாதனை படைக்க முடியாது? யாருனால தான் போயஸ் கார்டன்ல வீடு வாங்க முடியாது? ஆனா, இவரு என்ன வந்து பேசியிருக்காருன்னா, என்னமோ ரஜினி ஸ்டைல்ல அப்படியே இன்னும் என்னதான் ரஜினியோட மருமகனா இல்லன்னா கூட, ரஜினியோட வாடை இவர விட்டு போவே மாட்டேங்குதுங்க. அவர் நடக்கிறதாகட்டும், அவர் பேசுறதாகட்டும், அப்பப்ப ரஜினி ஸ்டைல் வந்து இவர்கிட்ட வந்தே போகுது. சொந்தமான ஸ்டைல வந்து ஃபாலோவே பண்ண மாட்றாரு. இந்த மாரி விஷயங்கள் வந்து சொல்றாரு. "நான் அவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு வந்தேன். நான் கஷ்டப்பட்டு சம்பாரிச்சது தான், இன்னைக்கு என்னோட பையனோட கிஃப்ட்டா வந்து இருக்குன்னு" சொல்லி, இவ்வளோ தூரம் இவர் பேசினத வந்து பார்க்கும்போது, நம்ம எல்லாத்துக்குமே அந்த அளவுக்கு வந்து ஒண்ணுமே புரியலங்க. என்னதான் தனுஷ் வந்து சொல்ல வராரு? அவ்வளோ வாழ்க்கையில அவர் அப்படி என்னப்பா கஷ்டப்பட்டுட்டாரு? இவருக்கு கிடைச்ச மாரி ஆப்பர்ச்சுனிட்டீஸ் பல பேத்துக்கு கிடைச்சிருந்துச்சு அப்படின்னா, கண்டிப்பா அவங்களும் வாழ்க்கையில வந்து முன்னேறி இருப்பாங்க. இவங்க என்னமோ சினிமா பின்புலமே இல்லாம, இவங்களா முன்னேறி வந்த மாரி வந்து தனுஷ் பேசுறாரே! இப்படிலாம் பேசும்போது லாஜிக் இடிக்குதா இல்லையா? கொஞ்சமாவது யோசிச்சு பேச வேணாமான்னு சொல்லி, தனுஷோட இந்த ஸ்பீச்சுக்கு எல்லாருமே விமர்சனம் வந்து பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. உண்மையிலே இந்த விஷயத்த பார்க்கும்போது தான், நம்மளோட ரஜினி அவர்கள் வந்து தர்பாரோட ஆடியோ லான்ச்ல ஒரு ஸ்பீச் ஒண்ணு குடுத்துருப்பாருங்க. அந்த ஸ்பீச்ச இன்னுமே நம்மனால மறக்க முடியாது. ஏன்னா, அதுல அவர் என்ன சொல்லியிருப்பாரு அப்டின்னா, "நான் ஜூனியர் ஆர்டிஸ்ட்டா நடிக்கும்போது, எனக்கு மேக்கப் போட சொன்னாங்க. நான் அப்ப கேட்டேன், அட்வான்ஸ் ரூ. 1000 குடுங்க. நான் மேக்கப் போட்டுக்கிறேன்னு சொன்னேன். ஆனா, எனக்கு வந்து ரூ. 1000 கூட குடுக்காம, அவ்ளோ தூரம் அவமானப்படுத்தி, என்ன நடந்து என்னோட வீட்டுக்கு வந்து போக வச்சாங்க. அந்த இடத்துல நான் யோசிச்சேன், இன்னைக்கு இவ்ளோ தூரம் அவமானப்பட்டுருக்கேன்ல, இதே ரோட்ல நான் ஃபாரின் கார்ல வரணும்னு சொல்லிட்டு நான் வந்து நினைச்சேன். அதுக்கப்புறம் லைஃப்ல ரொம்ப கஷ்டப்பட்டு அதே ரோட்ல ஃபாரின் கார்ல ஒரு ஃபாரின் டிரைவர போட்டு கெத்தா வந்தேன். இதுதான் என்னோட லைஃப்ல பெரிய மொமெண்ட்னு சொல்லி ரஜினிகாந்த் வந்து ஒரு ஸ்பீச் குடுத்திருந்தாரு. அத வந்து பார்க்கும்போது நமக்கு பெரிய கூஸ் பம்ப்ஸா வந்துருந்துச்சுங்க. அது வந்து ஒரு மோட்டிவேஷனல் ஸ்பீச்சா நமக்கு வந்து அந்த அளவுக்கு வந்து கனெக்ட் ஆச்சு. ச்சே! ரஜினி எப்படிலாம் வந்து கஷ்டப்பட்டுருக்காரு. எவ்ளோ தூரத்துல வந்து அவமானத்த கடந்து வந்திருக்காருன்னு சொல்லி, அவர் பட்ட கஷ்டம் வந்து நமக்கு வந்து புரிஞ்சுச்சு. அதே சமயத்துல நமக்கு என்ன தோணுச்சு அப்புட்ன்னா, இது மாரி நம்மள அவமானப்படுத்துனவங்க முன்னாடி, நம்மளும் வாழ்ந்து காட்டணும், நம்மளும் சாதிக்கணும் அப்படின்ற ஒரு வெறி வந்து வந்துச்சு. ஆனா, இப்ப தனுஷ் குடுத்திருக்க ஸ்பீச்ச பார்த்தா, ஒண்ணுமே புரியலங்க. இவர யாரு வந்து அவமானப்படுத்துனாங்க? இவர் போயஸ் கார்டன்ல வீடு வாங்கணும்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டுருக்காரு. இவருக்கு வசதி வாய்ப்பு இருந்திருக்கு, வாங்கியிருக்காரு. இது என்னமோ மோட்டிவேஷனல் ஸ்பீச்சா குடுக்கணும்னு சொல்லிட்டு, ட்ரை பண்ணி கடைசில அவமானப்பட்டு நின்னதுதாங்க மிச்சம். தனுஷ் அவர்கள பொறுத்தவரைக்கும் பல இடத்துல வந்து ரஜினி அவர்கள அப்படியே காப்பி பண்ற மாரி வந்து தெரியுது. இந்த மாரி காப்பி பண்ணாம, அவரோட ஓன் ஸ்டைல்ல வந்து ஸ்பீச்ச குடுத்தாரு அப்புட்ன்னா, அது கூட மக்கள கவர்ற மாரி வந்து இருக்கும். அத விட்டுட்டு காப்பி பண்ணா இந்த மாரி தாங்க வந்து ஆகும். ஓகே ஃபிரெண்ட்ஸ், தனுஷ் அவர்கள் குடுத்த இந்த ஸ்பீச்ச பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்டின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க. இதே மாரி இன்னொடையில உங்கள வந்து மீட் பண்றேன். பை ஃபிரெண்ட்ஸ்.